10ஆம் இடத்த அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் இடம்னா தொழில். நீங்கள் என்ன பண்ணணும்னா 10ஆம் இடத்தோடைய காரகத்தையும் 2ஆம் இடத்தோட காரகத்தையும் ரெண்டையும் அப்படியே ஒன்று சேர்த்துனீங்கன்னா போதும், வேறு எதையுமே பண்ண வேணாம். 2ஆம் இடம்னா என்ன? பேச்சு. அப்போ 10ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் பேச்சால் பணம் சம்பாதிக்கலாம். 2ஆம் இடங்கிறது பணம். பணத்தை போட்டு பணம் எடுக்கலாம், ஃபைனான்ஸ் செய்யலாம். பணம் புழங்கக்கூடிய தொழிலை தாராளமாக செய்யலாம். அதில் எந்தெந்த தொழிலை இப்போ ஒன்றும் இல்லை, பேங்க் வேலை செய்யணும்னா அதில் குருவை பார்க்கணும், கட்டட வேலை செய்யணும்னா சுக்கிரனை பார்க்கணும், இரும்பு தொழில் செஞ்சால் சனியை பார்க்கணும். இப்படி அந்த கிரகங்களையும் நீங்கள் கொஞ்சம் சைடில் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம இதை பேசுனா 3 மணி நேரம் பேசினா தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இருந்தாலும் 10ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் பணத்தை போட்டு பணம் செஞ்சால் பொழைச்சிக்கலாம். தன்னுடைய பேச்சு, வாயுள்ள புள்ள தான் பொழைக்கும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. வாய் பேசி பழச்சிக்கலாம். அப்போ பேசி பழச்சிக்கலாம்னு என்ன? பட்டிமன்றத்துக்கு போனால் பேசலாம், பாட்டு பாடுனா பேசலாம். வாயை வச்சு நீங்கள் அதை எப்படி டெவலப் பண்ணி பணம் சம்பாதிக்கிறோமோ. 10ஆம் இடத்தை 2ஆம் இடத்துல இருந்தால் ஜோதிட தொழில் செய்யலாம் இல்லைங்க ஐயா? செய்யலாமல்ல? சூப்பராக செய்யலாம். பாருங்கள், பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார், 10ஆம் இடத்தை 2ல் இருக்கார். தன் பேச்சால் தான் அவர் பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கார். 2ஆம் இடத்துடைய காரகத்தின் மூலம் அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும்.